ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் ராகி இனிப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் வெல்லம் எடுத்து 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் தண்ணியில் கரைகிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு சிறிய துண்டுகளாக நறுக்கிய தேங்காயை உள்ளே தட்டி லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயை லேசாக வறுத்தெடுத்தால் போதும். நாம் வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் ராகி மாவை இதில் தட்டி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெய் தடவின வாழை இலையில் லேசாக ஆற விட்ட மாவை அடை மாதிரி தட்டி எடுத்து தோசைக்கல்லில் மாற்றிக்கோங்க. திருப்பி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நெய் விட்டு வேக விடுங்க. வெல்லம் சேர்த்தனால கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் அடை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான ராகி இனிப்படை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.